Hi students, இன்னைக்கு exercise 2.3ல 7th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் என்ன சொல்லியிருக்காரு, 45 டேஸுக்கு அப்புறமா தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்பனா அவரு எந்த டேல வருவாரு அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து கான்க்ரூவன்ட் மாடலை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன், நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க, 45 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கலாம். 45 இஸ் கான்க்ருவன்ட் டு எக்ஸ். எந்த டேல வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மாட் 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 1 வீக்குக்கு நம்மளுக்கு எத்தனை டேஸ் இருக்குன்னு தெரியும். 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 டேஸ்ன்னு தெரியும். எந்த டேல வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து 7ன்னு இங்கே எடுத்துக்கலாம். 45 இஸ் கான்க்ருவன்ட் டு எக்ஸ் மாட் 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 45 உள்ள போட்டுட்டு 7 வெளியில போட்டு எப்பயும் போல நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ எத்தனை டைம்ஸ் போட முடியும், 6 டைம்ஸ் போடலாம். 6 7s are 42. பேலன்ஸ் என்ன இருக்கு, 3 இருக்கு. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்துருச்சு, 3 வந்துருச்சு. அதை எடுத்து எழுதிக்கலாம். 45 is congruent to ரிமைண்டர் என்னது, 3 mod 7. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல எக்ஸ் என்னது கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா 6 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. 6 வீக்ஸ் முடிஞ்சு பேலன்ஸ் எத்தனை இருக்கு, ஒரு 3 டேஸ் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா, அவங்க கொடுத்துருக்க அந்த 45 டேஸ்ல 6 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒரு 3 டேஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 6 வீக்ஸ் இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா 6 வீக்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும், அதே டியூஸ்டேல தான் வந்து நிற்கும். ஸோ required day is equal to 6 வீக்ஸ் முடிஞ்சு எங்க வந்து நிற்கும், ஒரு ரொட்டேஷன்ல தானே வந்துட்டே இருக்கும். ஸோ அகெயின் டியூஸ்டேல வந்து நிற்கும். டியூஸ்டே பிளஸ் ஒரு 3 டேஸ் இருக்கு, அப்படிதானே. ஸோ பிளஸ் ஒரு 3 டேஸ் அங்க இருக்கு. அப்ப டியூஸ்டேக்கு அடுத்து ஒரு 3 டேஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், டியூஸ்டேக்கு அடுத்து என்ன இருக்கு, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்ப தேர்ட் டே என்னவா இருக்கு, ஃப்ரைடேவா இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, ஃப்ரைடே. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி.